Yeah, so it's as I told you, everyone, a very important module, and today I will be covering the basically இன்னைக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு யா சக்சஸ் பிளான் பார்க்கும்போது என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு யா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்றோம். ஸோ ஒரு புதுசா வந்த ஒரு பர்சனுக்கு டெஃபினெட்லி நான் எது நோக்கி ஒர்க் பண்ணோம்னு உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த மாடியூல் ஃபாலோ பண்ணும்போது புரியும். யா ஆஸ் வி சே ஆல்வேஸ் நம்ம 3 விஷயங்கள் யா நம்ம வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. யா இங்கே யூ கேன் லுக் கிரேட், யூ கேன் மேக் மணி அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஃபன். ஸோ இந்த 3 பில்லர்ஸ் டெஃபினெட்லி நம்மளோட வாழ்க்கையே ஒரு 360 சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ். சி இங்க வேற எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்ட் தட் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ள வருவாங்க. Yeah, some people they want to buy products, they want to keep their skin beautiful, wellness use பண்ணி ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு லாயல் கஸ்டமரா இருக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி லுக் கிரேட்னு உள்ள ஆப்ஷன் அவங்களுக்கு 100% அதுல இருந்துள்ள பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். யா இல்ல எனக்கு இங்க ஒரு கெரியர் பில்ட் பண்ணணும், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ டெஃபினெட்லி மேக் மணி ஆப்ஷன் அவங்களுக்கு பார்ட் டைம் இல்லாட்டி ஃபுல் டைம் ஒரு கெரியர் எனிதிங் அது மேக் மணில இருந்து கிடைக்கும். ஹேவ் ஃபன் உள்ளது செக்மெண்ட் பீப்புள் ஹூ லவ்ஸ் டு டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். யா எனக்கு ரெக்கக்னிஷன் வேணும், எனக்கு என்னோட கம்யூனிட்டியில் ஒரு ஐடென்டிட்டி வேணும், ஒரு கம்யூனிட்டி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது. ஸோ ஒரு கம்யூனிட்டியில சேர்றது மூலமா எனக்கு ஒரு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இங்க நம்மளுக்கு ஹேவ் ஃபன் மூலமா கிடைக்கிறது. யா வாழ்க்கையில் ஆனா ஒரு மனிதனுக்கு இது எல்லாமே அவசியமான விஷயம், ரைட்? யா கெரியர் பாக்குறவங்களுக்கு லுக் கிரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கெரியர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹேவ் ஃபன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ரிமெம்பர் தீஸ் 3 திங்ஸ், இது எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு விஷயம் தான். அண்ட் why it is important, நமக்கு சக்சஸ் பிளான் எதனால நம்ம புரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு இந்த பிசினஸ்க்குள்ள ஃபேஸ்புக்ல ஸ்டோரிஸ் பார்த்து இல்லாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல டெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு பீப்புள் ஜாயின் ஆரிஃப்ளேம். people think I can, so somewhere or the other அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களுக்கு மிஸ் ஆகுறது. இல்லாட்டி அவங்க இங்க எதுக்கு இருக்குன்னு உள்ளது கூட அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணாம போறதுக்கு ரீசன் என்னன்னா பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சக்சஸ் பிளான், இல்லாட்டி இந்த காம்பன்சேஷன் பிளான் என்னன்னுள்ளது அவங்களுக்கு புரியாம போறதுனால தான் பீப்புள் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் சக்சஸ் பிளான் எதுக்கு அவசியம்னு உள்ளது. first thing, everybody here sitting here is there to fulfill your dreams, right? உங்களோட கனவு fulfill பண்றதுக்காக தானே நீங்க இங்க இருக்கிறீங்க. Yes or no? Can I see some chat messages? Are you here to fulfill your dreams? Yes, right? So இங்க you want to change உங்களோட lifestyle. Change பண்றதுக்கு many will have a dream to change a lifestyle. So what kind of life, அல்லாட்டி என்ன மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு அவசியம்? some people have a dream to buy a house, இல்லாட்டி நான் எனக்கு என் குழந்தைங்களுக்கு நான் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட ட்ரீம்ஸ், யூ நீட் டு டிஃபைன் யோர் ட்ரீம்ஸ் அண்ட் கனெக்ட் இட் வித் சக்சஸ் பிளான். ரிமெம்பர் திஸ். எஸ், நம்மளுக்கு இங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது, பட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல், டு fulfill all your dreams, to buy your dream house, buy your dream car, you need to connect your dream to success plan. Very very important. அந்த கனெக்ஷன் அல்லாட்டி அந்த பிரிட்ஜிங் நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிசினஸ்ல என்ன டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும்னுள்ளது we will never understand. Okay, are you all with me? Are you all with me? Do you understand? So it is very very important for you to connect your dream with success plan. Remember, நான் ஒரு விஷயம் பிகினிங்ல சொல்லிடுறோம், செல்லிங்ல லிட்டில் மணி தான் பண்ண முடியும், அந்த 1000 பாயிண்ட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும், இல்லாட்டி 2000 பாயிண்ட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் only you can fulfill only in selling. But to make a 360 degree change,
Yeah, definitely you need to understand நீங்க success plan கூட connection allati and the bridging is very very important here. So what income you need to earn to fulfill your dream? So write it down. உங்களுக்கு என்ன இன்கம் வேணும் உங்களோட கனவு யூனோ 100% கொண்டு வர்றதுக்கு? Yeah, just write it down in your notebook. Then answer வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான், and you will find that answer only in success plan. நீங்க கேக்குற அத்தனை கேள்விகளுக்கும் யோ இங்க என்னால 10,000 earn பண்ண முடியுமா, என்னால 20 earn பண்ண முடியுமா, can I earn 50,000, can I earn 1 lakh? Oh, I'm seeing so many people taking 2,25,000 cash award in a year. Why is that? எனக்கு எடுக்க முடியல. Yeah, why I'm not able to do it? Why am I taking long time? Why am I not able to become a senior manager fast? Why am I not able to become a gold 1 year? The only answer is, have you, or the question is, நீங்க உங்களோட கனவை success plan கூட connect பண்ணீங்களா? நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்களா? நீங்க உங்களோட ரோல்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கீங்களா? நிறைய பேர் இங்க நினைக்கிறது என்ன தெரியுமா, ஓ Oriflame I have joined, so எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். There is no automatic button. Please understand, நம்மளோட வேர்வை சிந்தி, we have to sweat it out. We have to work hard. We have to take action if you want to fulfill all the dreams. Without action, yeah, without sweating out, without failures, without obstacles, or without finding solution by ourselves, namalku endha vidhamana ladrum era mudiyadu. That is the bitter truth. So be very open. Please understand, if I want to make a difference here, if I want to fulfill my dream, எனக்கு என்னோட கனவு 100% இது பண்ணனும்னா I am the person, and it starts with me. I have to take the role, understand the roles and responsibility. Yeah, if I take action, நான் action எடுத்தால் மட்டும் தான் எனக்கு difference கொண்டு வர முடியும். All right, and yeah, further நம்ம இங்க grow ஆகணும் அப்படினா understand, leadership development is the one of the key principle. ஒரு stable effective ஆன network வேணும் அப்படினா நாம் பண்ற business when I do 10,000 points, எனக்கு கீழே மினிமம் நான் ஸ்ட்ராங்கா 4 மேனேஜர்ஸ் கொண்டு வந்தாதான் எனக்கு வந்து அந்த 10,000. So it's all about நம்ம கூட ஜாயின் பண்றவங்களே நம்ம சப்போர்ட் பண்ணும்போது மட்டும் தான் இங்க டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். One man army இங்க நடக்காது. It's a team work. Yeah, so don't ever think. நிறைய பேரு தப்பா எடுக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. Before I'm moving into success plan in details, I want to tell one thing. You need to have an open mind. Yeah, உங்களோட hard work will not go to anyone. நான் ஒர்க் பண்றனால தான் அவங்க அச்சீவ் பண்றாங்க. தென் அதுக்கு அர்த்தம் நீங்க சக்சஸ் பிளான் புரிஞ்சிக்கலனால தான் அர்த்தம். நீங்க உழைக்கிறதுக்கானது பலன் உங்களுக்கு தான் இருக்கும், அது யாரும் எடுத்துட்டு போகாது. Yeah, but in the network, in the business order, main foundation எப்படின்னு பாத்தீங்கன்னா, yes, each person support each other, right? So certain people நம்ம கீழே இருக்கிறவங்க certain level, so நம்மளும் certain level பண்ணும்போது நம்ம apply, அவங்க certain level பண்ணும்போது, but நம்மளோட ட்ரீம்ஸோ நம்மளோட இன்கமோ யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. It's based on our speed, நம்மளோட ஆக்ஷன் பொறுத்து தான். So never ever think, நான் மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணனா எனக்கு நஷ்டமாகும். நோ, when you help others, நம்ம நெட்வொர்க்ல இருக்கிறவங்கள ட்ரீம் ஐடென்டிஃபை பண்ணி அது சக்சஸ் பிளான் கூட கனெக்ட் பண்ணி அவங்களோட கரெக்டான என்ன சொல்றது அந்த ரைட் கோல்ஸ் செட் பண்ணும்போது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு ரைட் டிரெக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஜேர்னில உங்களுக்கும் நீங்க எது நோக்கி போறீங்கன்னுள்ளது உங்களுக்கு புரியும். So be very very clear on this, and it's very important. சக்சஸ் பிளான்ல ஒரு ஸ்டெப்ஸ்லும் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, இங்க எனக்கு என்னெல்லாம் எடுக்க முடியும். நான் மேபி நீங்க எஸ்டர்டே ஜாயின் பண்ணிருக்கிறவங்களா ஆகலாம், மஸ்ட் பி ஒரு 1 month முன்னாடி ஜாயின் பண்ணி, இட் டசன்ட் மேட்டர். சோ இங்க 10 வருஷமா இருக்கிறவங்களுக்கு தான் சாதிக்க முடியும்னு எதுவுமே கிடையாது. Anybody who have dreams, who is dedicated, who is determined, who is committed can fulfill their dreams here. Okay, so be very open, understand பண்ணுங்க சக்சஸ் பிளான்னா என்ன, இங்க நான் எது பண்ணணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும்னுள்ளத நீங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சக்சஸ் பிளான்ல இருக்கிற அத்தனை விஷயம் நம்மளோட லைஃப்ல it will happen.
Do you all agree? புரியுதா உங்களுக்கு? Yeah, do you understand what I'm saying? Yeah, or are you listening? Yes, okay, fine, fantastic. Okay, so be very clear on this. Yeah, and இன்னைக்கு explain பண்ண போறது என்னெல்லாம் different types of earning അല്ലെങ്കിൽ success plan na enna. So first thing understand, நம்மளோட இந்த success plan ladderல நம்ம ஒரு person join பண்ணும்போது you are just a 0%. 100 points பண்ணும்போது நம்ம we are just a welcome program. So tail endல இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறோம். Yeah, and when we grow each level, so நமக்கு வந்து ஒரு 12% வரும்போது 2400 points when I complete, நான் ஒரு manager ஆகும். Yeah, so first எனக்கு ஒரு manager pin certificates எல்லாம் அங்க கிடைக்கும். அப்புறம் என்னோட 12, 15, 18, 22 எல்லாமே நான் வந்து manager, and 22 வரும்போது senior manager level வரும். Senior managerன்னு சொல்றது என்னது? 10,000 points என்னோட team கூட நான் செய்யும் போது I am a new senior manager. Yeah, so அங்க வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா till senior manager level everything வந்து 1 month நீங்க பண்ணும்போதே you get the title. You understand? So I do 2,400 this month, I get 12% title. When I do next month 4,000 points, I get 15% title. Yeah, when I do 6,600, I get 18,000. Yeah, when I do 10,000 as a team, I get 22% new senior manager. So till senior manager எல்லாமே ஒரு மாசத்துல எனக்கு அந்த title வந்துடும். But yeah, when we move from there, yeah, நம்மளோட எல்லா டைட்டில்ஸுமே நம்ம 6 மாசம் மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த டைட்டில் வரும். Yeah, so rolling periodல 12 monthsல 6 மாசம் மினிமம் நான் மெயின்டைன் பண்ணும்போது தான் எனக்கு டைட்டில் இருக்கும். நான் 6 மாசம் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எனக்கு டைட்டில் கிடைக்காது. ஓகே, so please understand this. So நான் இது கிளியரா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு பிராண்ட் பார்ட்னர் இல்லாட்டி கன்சல்டன்ட் சொல்றது வந்து 0 to 9%. மேனேஜர் லெவல்னு நம்ம சொல்றது 12 to 22%. அது சிங்கிள் மந்த் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். And so ஒரு சீனியர் மேனேஜரா when I maintain for 6 months, that is when I get my first cash award called director title. Okay, so director title 6 months maintain பண்ணும்போது the first cash award in success plan I will get. So then we have director, senior director. Senior director னு சொல்றது யாரு? When I do 10,000, when I have a one senior manager breakaway, எனக்கு கீழே ஒரு senior manager plus என்னோட சைடுல எனக்கு 10,000 points எனக்கு இருக்கும்போது I am a senior director னு சொல்லுவோம். ஓகே, அப்ப எனக்கு 75,000 கேஷ் அவார்ட் கிடைக்கும். தென் எனக்கு 2 சீனியர் மேனேஜர் எனக்கு கீழே இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற டைட்டில் தான் கோல்ட் டைரக்டர் டைட்டில். யா, சோ அது வந்து எனக்கு 1 lakh கேஷ் அவார்ட் கிடைக்கும். தென் சீனியர் கோல்டு வந்து 3 பிரேக்அவேஸ். யா, சஃபயர் வந்து 4 பிரேக்அவே இல்லாட்டி 5 பிரேக்அவே தான் சஃபயர்னு வருது. Yeah, then comes diamond. Diamond ன்னு சொல்றது என்னது? 6 பிரேக்அவே. எனக்கு கீழே 6 பேரு டைரக்டர் ஆகும்போது அப்ப எனக்கு கிடைக்கிறது தான் டைமண்ட். அதுக்கு வச்சு then we have சீனியர் டைமண்ட் இருக்கு, டபுள் டைமண்ட் இருக்கு. ஸோ 8 லைன் பண்ணும்போது சீனியர் டைமண்ட், 10 லைன் பண்ணும்போது டபுள் டைமண்ட். யா, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்றது வந்து எனக்கு கீழே 12 டைரக்டர்ஸ் நான் கொண்டு வரும்போது தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்ல முடியும். ஓகே, சோ நம்ம வந்து இங்க 12 லைன் வரைக்கும் நம்ம கொண்டு வந்தா போதும். அந்த 12 லைனுக்கு மேல நம்ம கீழே இருக்கிறவங்க கோல்ட் ஆகும்போது, அவங்க சஃபயர் டைமண்ட் ஆகும்போது தான் அதுக்கு மேல இருக்கிற டைட்டில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. ரிமெம்பர் திஸ். ஓகே, சோ டைரக்டர்ஸ் குரூப் இருக்கு, டைமண்ட் டீம் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் டீம் இருக்கு, தென் we have the president team. president team தான் ரொம்ப மேல நீங்க பாக்குற அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே president teamனு சொல்லுவோம். யா, so this is how நம்மளோட சக்சஸ் பிளானோட growth அல்லாட்டி ladder எப்படின்னு உள்ளது. ஓகே, அண்ட் ஈச் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க வந்து சர்டிபிகேட்ஸ், பின்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளோட இவெண்ட்ஸ்ல எல்லாம். யா, சோ டைரக்டர்ல இருந்து எல்லா டைட்டிலும். ஓகே, டைரக்டர்னு சொல்றது என்ன? நான் 10,000 6 மாசம் மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு டைரக்டர். பட் ஒரு சீனியர் டைரக்டர் ஆகணும் அல்லாட்டி I want to become a gold director. That means I need to have split outs. எனக்கு கீழே senior manager should be there below me.
So that is when I get different titles, right? Yeah, so எனக்கு 2 split outs இருந்தனா I'm a gold director. Yeah, 6 months அவங்க director ஆகும்போது. So 3 இருந்தா senior gold. So this is how the thing. So இங்கேன்னு தான் cash awards நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. Okay, so 50,000 ஆரம்பிச்சு 5 crore வரைக்கும் cash awards we have it. Yeah, then we have recognition pins. Then you will be eligible for different seminars, national and conference, then different kind of leadership academy namalku irukum, special programs irukum. So idellam da director title la irundhu mela pogumbodhu ungalku irukra benefits. Okay, are you clear so far? So far நான் பேசுனது உங்களுக்கு புரியுதா புரியலையா? Do you understand? Yeah, the highest position இங்க சொல்றது வந்து diamond president director. Yeah, so அது வந்து 5 crore cash award. That's the toppest one. Okay, so now நம்ம வந்து ஒரு entry level இருக்கிறவங்களுக்கு ஒரு certain definitions தெரியணும். Yeah, so கம்பெனில இருந்து திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்டார்ட்ஸ் இருக்கு, ஸ்டார்ட்ஸ் அது என்னது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓகே, so உங்களுக்கு தெரிய வேண்டிய certain definitions தான் இது. So ஸ்டார்ட்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கேவைசி சப்மிட் பண்ணியிருக்கோம், ஆனா நம்ம ஆர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணல. யா, ஜஸ்ட் நம்மளோட கன்சல்டன்ட் நம்பர் மட்டும் நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்றது. வெறும் ஸ்டார்ட்ஸ் இருந்தா நமக்கு எந்த யூஸ்மே கிடையாது. ரிமெம்பர் தட். Okay, just a registration will not give you any value to your business. Okay, so start is important. We need to bring a lot of starts and then we need to convert them to recruit. So recruit na enna? And the join panna start ஏதாவது ஒரு order, any order when they place, maybe for 10 points, maybe for 20 points, maybe for 50 points, any order when they place first, அதுதான் நமக்கு recruit ஆயிடுச்சுன்னு சொல்றது. And நம்ம பிசினஸ்க்கு recruit ஆனா மட்டும்தான் நமக்கு benefits இருக்கும். Remember, so நான் ஒரு 60 ஸ்டார்ட்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கேன், 100 ஸ்டார்ட்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கேன், ஆனா 5 தான் ரெக்ரூட் ஆயிருக்கேன்னா there is no use. So it is very important நம்ம starts to recruit conversions very very important. So நான் ரெக்ரூட் பண்ணேன்னு இல்ல சொன்னேன், so நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதை ரெக்ரூட் ஆக்கணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது தான் அவங்களுக்கு ரெக்ரூட்னு நம்ம சொல்றது. யா, and then qualified recruit. Qualified recruit na enna? Yeah, qualified recruit na when a new person in the start வந்து 100 points complete பண்ணும்போது, yeah, 100 business points அவங்க complete பண்ணும்போது அவங்கள qualified recruit ன்னு சொல்றோம். And அதுல வந்து என்ன 30 days அவங்க join பண்ணி அந்த 30 நாளுக்குள்ள 30 daysக்குள்ள அவங்க அந்த 100 points complete பண்ணும்போது தான் QRன்னு நம்ம சொல்லுவோம். LCல எல்லாம் நம்ம இது பார்ப்போம் QR. So QR na enna? Qualified recruit. A person or a new brand partner joined and placing 100 business point. Okay, so ella products you have separate points. When you look in the into the catalog, oro products ku oro points irukku. So the accumulate panni 100 BP complete பண்ணும்போது they are called qualified recruit. Okay, now next one, the Salesforce. Salesforce na enna? நம்மளோட டீம்ல 3 மாசத்துல ஒரிக்கலாவது ஆர்டர் பண்றவங்க தான் நம்மளோட ஆக்டிவ் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கும். அண்ட் ரிமெம்பர், நம்மளோட ஆக்டிவ் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட டீம்ல இருக்கிறவங்க மினிமம் 3 மாசத்தில் ஒரிக்கலாவது அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். யா, இல்லாட்டி அவங்க இன்ஆக்டிவ் இதா போய் அப்புறம் டெர்மினேட் ஆகி வெளியே போறதுக்கு ரீசன் இருக்கும். சரியா? சோ அதனால நீங்க எவ்வளவு நீங்க உள்ள கொண்டு வரீங்களோ அதே மாதிரி நம்ம எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் ஃபோர்ஸையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யா, சோ புதுசா வரவங்க கிட்ட மட்டும் எப்படி 100 இல்ல, ஒரு ஹெல்த்தி ஒரு ஸ்டேபிள் நெட்வொர்க் வேணும் அப்படின்னா நியூ ரெக்ரூட்டும் அவசியம், ஓல்டு சேல்ஸ் ஃபோர்ஸும் நம்மளுக்கு அவசியம். ஓகே, சோ நம்ம நெட்வொர்க்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 3 months once அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஆக்டிவ் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல அவங்க இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பர்சனல் குரூப். ஓகே, பர்சனல் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், ரைட்? பர்சனல் பாயிண்ட் என்ன? நம்ம பர்சனல் சேல்ஸ்ல இருந்து பண்றது 100 BP இல்லாட்டி 150 or 200. ஆனா பர்சனல் குரூப் பாயிண்ட்னு சொல்றது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கீழே
நான் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் கொடுக்கும்போது அல்லாட்டி ஒரு ஸ்பிளிட் அவுட் நான் கொடுக்கும்போது அது வந்து ஸ்பிளிட் அவுட் டீம். ஓகே, அது கழிச்சு என்னோட சைட் லைன்ல வர்றது, தட் மீன்ஸ் என்னோட செகண்ட் லெக் ஆன் தேர்ட் லெக்ல சேர்ந்து வர பாயிண்ட்ஸ் தான் உங்களோட பர்சனல் குரூப் பாயிண்ட்னு சொல்றது. புரியுதா உங்களுக்கு? யா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ எனக்கு கீழே ஒரு சீனியர் மேனேஜர் இருந்தீங்கன்னா ஓகே, அவங்க ஸ்பிளிட் அவுட், அவங்க ஸ்பிளிட் அவுட் ஆயிட்டு என்னோட செகண்ட் அண்ட் தேர்ட் லெக் சேர்ந்து வர அந்த குரூப் பாயிண்ட்ஸ் தான் என்னோட பர்சனல் குரூப் பாயிண்ட்னு சொல்றது. ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ யாராவது உங்ககிட்ட பர்சனல் குரூப் பாயிண்ட் என்னன்னு கேட்கும்போது பர்சனல் பிபி இல்ல சொல்றது. பர்சனல் பிபி என்ன பண்ணுவோம், நம்ம 100 பண்ணலாம், 200 பண்ணலாம், அவ்வளவுதான். யா, பர்சனல் குரூப் பாயிண்ட் சொல்றது உங்க கீழே சீனியர் மேனேஜர் இருந்தானா அவங்க போயிட்டு அது ஸ்பிளிட் அவுட்னு சொல்லுவோம். அது போயிட்டு பேலன்ஸ் வர பாயிண்ட்ஸ், தட் மீன்ஸ் மை செகண்ட் லெக் அண்ட் தேர்ட் லெக்கும் மிக்ஸ் ஆகி வர அந்த பாயிண்ட்ஸ் தான் என்னோட பர்சனல் குரூப் பாயிண்ட் சொல்றது. ஓகே, நவ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வால்யூம். ஓகே, நம்மளோட பிடி எல்லாமே கால்குலேட் பண்றது இந்த பிசினஸ் வால்யூத்துல இருந்து தான் பிவின்னு சொல்லுவோம். ஸோ பிவி வந்து எல்லா வருஷமும் கம்பெனி வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ஒரு நம்பர் நம்மளுக்கு தருவோம் கால்குலேட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த பிசினஸ் வால்யூம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கன்சல்டன்டோட பிரைஸ் இருக்கு, ரைட்? இட்ஸ் நாட் கேட்டலாக் பிரைஸ். கன்சல்டன்ட் பிரைஸ்ல இருந்து நம்மளோட டாக்ஸ் மைனஸ் பண்ணி தான் நம்மளோட பிசினஸ் வால்யூம் நம்ம கால்குலேட் பண்றது. ஓகே, அந்த பிசினஸ் வால்யூத்துல இருந்து தான் நம்மளோட இன்கம் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ எல்லா மாசம் நம்ம உட்காந்து இன்கம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் டெல்லிங் யூ எப்படி உங்களுக்கு வந்து இன்கம் வர்றதுன்னு உள்ளது. ஓகே, ஸோ இன்கம் வரணும் அப்படின்னா இன்கம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் பிரைஸ். ஓகே, ஸோ கேட்டலாக் பிரைஸ்ல இருந்து திரும்பி நமக்கு 20% கம்மியாகி தான் கன்சல்டன்ட் பிரைஸ். அந்த கன்சல்டன்ட் பிரைஸ்ல இருந்து டாக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வர பிசினஸ் வால்யூத்துல இருந்து தான் நம்ம வந்து நம்மளோட இன்கம் நம்ம கால்குலேட். ஸோ நம்மளோட கால்குலேஷன் பர்பஸ்க்கு நமக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எவ்ரி இயர் ஒரு பிவி எவ்வளோன்னு உள்ளது நம்மளுக்கு கொடுத்துட்டு. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு இட் இஸ் 36 நம்ம போட்டுருக்கோம். ஆனா ப்ராடக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது மாறும். வெல்னஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3600 ரஃப்லி நம்ம பண்ணும்போது நமக்கு 100 பாயிண்ட்ஸ் பண்ண முடியுது. ஸோ அதோட பிவி பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ நம்ம நிறைய பிசினஸ் ஜென்ரேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்கம் ஜாஸ்தி வரும், ரைட்? பட் ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கும் அதோட பிவி நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஒரு ஸ்டாண்டர்டா கால்குலேஷன் பர்பஸ்க்கு டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எவ்ரி இயர் அந்த பிவி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் இட் இஸ் 36. ஸோ நான் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அது. ஓகே, ஸோ நவ் நம்மளோட எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு இங்க இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் ஒரு கஸ்டமரா இங்க வரேன், அல்லாட்டி நான் ஒரு பர்சனல் சேல்ல இருந்தேன்னா எனக்கு இங்க வந்து ஒரு சேவிங் இருக்கிறது, இமீடியட் ப்ராஃபிட் இருக்கிறது பர்சனல் சேல்ல இருந்து. செகண்ட் வந்து எனக்கு இங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் இன்சென்டிவ் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றேன்னு ஐ வில் டீச் யூ நவ். ஓகே, தென் நம்மளுக்கு இங்க போனஸஸ் இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆரிஃப்ளேம்ல பிக் மணின்னு சொல்றது வந்து போனஸ் தான். யா, ஸோ இது நம்ம வந்து நம்மளோட குரூப்ல நிறைய சீனியர் மேனேஜர்ஸ் விட்த்திலும் டெப்த்திலும் க்ரோ ஆகும்போது தான் நமக்கு இது கிடைக்கிறது. யா, தென் வி ஹாவ் சம்திங் கால்ட் கேஷ் அவார்ட்ஸ். யா, இது வந்து நமக்கு டைரக்டர் டைட்டில்ல இருந்து நமக்கு ஒரு டைட்டில்ஸ்க்கும் நம்மளுக்கு இந்த கேஷ் அவார்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகே, now I'm going to explain. So now இங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 44 ways of earning இருக்கிறது. யா, 44 விதத்துல இங்க earnings இருக்கு. நம்ம பாக்குறது என்ன, இமீடியட் சேல் மட்டும்தான் இருக்கு, வேற என்ன இருக்கு, அல்லாட்டி பிடிஓ வரும், அப்படி கிடையாது. இங்க 44 ways of earning நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது 44 விதமான ஒரு விஷயம் நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினெட்லி நம்மளுக்கு இமீடியட் ப்ராஃபிட் இருக்கு, ரைட்? யா, நம்ம கேட்டலாக் பிரைஸ்ல இருந்து நம்ம கன்சல்டன்ட் பிரைஸ்க்கு டெஃபினெட்லி நம்மளுக்கு ஒரு சேவிங் இங்க இருக்கிறது, அல்லாட்டி ப்ராஃபிட் இருக்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இது. யா, ஸோ கேட்டலாக்ல இருக்கிற பிரைஸ் இல்ல கன்சல்டன்ட்க்கு. யா, நம்மளுக்கு வந்து we have 20% நமக்கு மோர் சேவிங் இங்கே கிடைக்கிறது. Yeah, so immediate income வந்து it's very well explained. For example, ஒரு ப்ராடக்டோட price வந்து கேட்டலாக்ல 125 இருந்ததுன்னா we get it at 400. So we have a saving of 25 rupees here. So இது வந்து PDல வராது, இது நம்மளோட immediate கை கொடுக்கிறோம் கையில வாங்குறோம். That is how it has been earned. Yeah,
Then comes second one, நம்மளோட PD earn பண்றது, நம்மளோட performance discount. Okay, so இங்க தான் நம்மளோட trade discount incentives எல்லாம் வருது. Okay, so as I told you, every year BV மாறும்னா, so இந்த வருஷம் calculationக்காக தான் நமக்கு ஒரு BP னா 36 BV ன்னு நம்ம போடுறோம். ஆனா எல்லா ப்ராடக்ட்ஸும் 36 BV ல இருக்காது. As I told you, business volume சொல்றது என்னது? பிசினஸ் நம்மளோட கன்சல்டன்ட் பிரைஸ்ல இருந்து டாக்ஸ் போய் வர்றது தான் பிசினஸ் வால்யூம். so அது ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸுக்கும் அது டிஃபரெண்ட் ஆகும். so ஆவரேஜா தான் நம்ம போடுறோம். so some products இங்க பாத்தீங்கன்னா அது 34 தான் இருக்கும், some products 36 இருக்கும், some products 35 இருக்கும். so இது ஆவரேஜா இந்த 2020க்கு it is 36 BV. ஓகே, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்குது. ஓகே, சோ நம்ம இங்க இண்டிகேட் மந்த்லி இன்கம்னு போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a average. so இது நான் 200 பாயிண்ட் வந்தா எனக்கு இது கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கம் இஸ் பேஸ்ட் ஆன் நம்மளோட நெட்வொர்க் தான், நம்மளோட நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அது பொறுத்து தான் உங்களுக்கு இன்கம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சோ 6600 பாயிண்ட் வந்தா எனக்கு 24000 வரணும்னு இது வந்து நீங்க கரெக்டான நெட்வொர்க் நீங்க செட் பண்ணாதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 6700ல இருக்கிறீங்க, உங்க கீழே இருக்கிற மேனேஜர் வந்து 66ல இருக்கு, உங்க சைடுல 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அப்ப நீங்க டிஃபால்டர். சோ யூ வில் நாட் earn 24,000. ரைட்? சோ நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட இன்கம் வரும். சோ இது வந்து ரைட்டான ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஆவரேஜா வர இன்கம் தான் இந்த பாயிண்ட் டேபிள் இருக்கிறது. சோ டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வச்சுட்டு நிறைய பேரு நான் இது வந்துட்டேன் பட் ஒர்க் பண்ணாம கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் 100-200 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருந்தனா இந்த இன்கம் வரணும்னு அவசியம் கிடையாது. சோ அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. now we are getting into calculation. எப்படி trade discount வரும், எப்படி incentive எப்படி வரது, இதெல்லாம் எப்படி calculate பண்றது அப்படின்னுள்ளது தான் காட்டுறோம். ஓகே, நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி இது மாசம் நம்ம உட்கார்ந்து calculate பண்ண வேண்டாம். பட் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணா, எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணா எனக்கு எங்கேன்னு எனக்கு இன்கம் வரும்னுள்ளதா புரியறதுக்காக தான் இந்த calculations. Are you all with me? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, ஆல்ரைட். ஓகே, ஸோ நவ் த ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து நம்மளோட பர்சனல் பிபி. ஓகே, நம்ம பர்சனலா பண்ற பிபில இருந்து வர இன்கம் தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு சொல்றது. இங்க பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டன் 200 பிபி as my personal BP. Okay, எனக்கு கீழே I have two legs. One is A, just did 50 BP, B is 100 BP. Okay, so trade discount வந்து எங்கேன்னு வரும்? I have done 200 BP, எனக்கு கீழே 50 and 100. So my group point is 350. So நான் வந்து ஒரு 3%. So 200 பாயிண்ட்டுக்கு மேல இருந்தாலே நான் 3%. Okay, so trade discount எப்படி calculate பண்ணும்? என்னோட personal BP, that is 200 BP into BV. Okay, BV is 36. அது நம்ம ஸ்டாண்டர்டா போடுறது into my level. Okay, என்னோட group pointனால வர என்னோட level. So personal BP into BV into my level. அது வச்சு தான் என்னோட trade discount calculate பண்றது. Are you clear? Are you all clear? சோ எனக்கு நான் வந்து 200 பாயிண்ட்க்கு கீழே இருந்தால் எனக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் இது ஆகாது. because I am not in any level. Okay, so be very clear. Trade discount calculate பண்றது it is with your personal BP into BV into my level. This is what you want to know, right? Next one, the incentive. Incentive எங்கேன்னு வரும்? That is from my downlines. And the differential level basically. And the differential income தான் எனக்கு இன்சென்டிவா வருது. For example, நான் வந்து ஒரு 200 BP பண்றேன். That means நான் என்னோட personal BP. எனக்கு கீழே A leg is done 50 BP, B leg வந்து 100 BP பண்ணிருக்காங்க. So அவங்க எந்த லெவல்லும் இல்ல. 200 BPக்கு மேல இருந்தாதான் they are in some level. Okay, so நான் 3%ல இருக்கிறேன். So எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறது A ல இருந்து பாத்தீங்கன்னா I will get the full incentive.
because A வந்து எந்த லெவல்லுமே இல்ல. So அவங்களோட BP, A ஓட BP into BV into 3%, because I'm a 3%, A வந்து 0% இருக்கனால I will get the 3%. Okay, same thing for the B also. Now அடுத்தது when I explain the next level, you will understand this better. Okay, now let me explain for 6%. Okay, 6% னு பாத்தீங்கன்னா, see, look at this. I'm a 200 point personal BP. A வந்து 100 BP, B வந்து 150, 300. And tell me, what is my group BP? What is my group BP? Tell somebody. இதுல group BP எவ்வளவுன்னு சொல்லுங்க. Let me hear from people. What is the group BP of this person? இந்த person ஓட group BP என்ன? Okay. Okay, so some people is saying 750, some people saying 800, some saying 1000, 800. Why 800? Okay, 1000 sonna ellarume right. People who said 1000 is right. Yeah, people who saying 600, 800. Na kekra kelvi ye ungalku 800 nu verudha, 600 nu verudha. Group BP nu solradhu eppovume ennoda personal point plus ennoda team oda points. Remember this. என்னோட பர்சனல் பாயிண்ட்டும் அதுல ஆட் தான் குரூப் பிபில, அது செப்பரேட் கிடையாது. சோ மை குரூப் பிபி வந்து இங்க 1000 வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 200 is my personal BP plus A, B plus C plus D. So I am at 1000 points. So when I am at 1000 points, what is my level? When I am at 1000 points, what is my level? நான் 1000 points ல இருந்தா என்னோட லெவல் என்ன? 6%, right? Right. 600 points ல இருந்து 1199 வரைக்கும் நான் ஒரு 6% தான். Okay, now let's calculate the trade discount. Trade discount எங்கன்னு calculate பண்ணோம்? Personal point, okay, into BV. BV is 36 into my level. I'm a 6%, so I get my trade discount. Okay, now let's look at incentive. Now look at this. A is a 0% because 100 points தான் அவங்க welcome program தான் complete பண்ணிருக்காங்க. B வந்து ஒரு சூப்பர் பிசி கன்சல்டன்ட் தான், 0% தான், லெவல் கிடையாது. C வந்து பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ல இருக்கனால she is at 3%. Yeah, D is also 3%. Now incentive calculate பண்ணது பாருங்க. A இது வந்து because A வந்து எந்த லெவலும் இல்லதுனால எனக்கு அந்த complete 6% கான இன்சென்டிவும் எனக்கு வந்துடும். Okay, 100 into BV into 100 ன்னு சொல்றது A ஓட பாயிண்ட். Okay, now look at B. B லும் சேம் கதை தான். Yeah, because அவங்க எந்த லெவல்லும் இல்லனால complete incentive எனக்கு வந்துடும். Now look at C. C 300 பாயிண்ட்ல இருக்கிறதுனால C is a 3%. So C க்கு 3% கான இன்கம் C க்கு போய்டும். Okay, and the balance இருக்கு பாருங்க. I am at 6%, right? And the 6 minus 3, and the 3% கான இன்கம் எனக்கு வந்துடும். This is how incentive comes. Okay, அதனால தான் சொல்றோம் அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்துடும். அந்த differential இதுதான் நம்மளுக்கு வரது. Now look at D. D யும் 3% லெவல்ல இருக்கனால 6 minus 3, 3% கான incentive எனக்கு வந்துடுது. Are you all clear in this? Okay, or I will show you one more. Can I show you one more? Okay, now நீங்க வந்து எனக்கு முன்னாடி போகாதீங்க, என் கூட டிராவல் பண்ணாதான் உங்களுக்கு இது புரியும். Yes, so one more example. 12%. Okay, now 12%, if you see, what is the group point here? You tell me. Okay, A is not 6%. Okay, A is not a 9%. A is a 6% here. Okay, so it's a typo error is here. So now you tell me, what is the group point of this person? Can I hear from people? Yeah, can I hear from people? Correct, solunga. How is it 2400? You tell me, how is it 2400? 2500 is right. Yes, how is 2800? Please calculate. 200 plus 1000 plus 150 plus 800 plus 350. It is 2500. That means I am a new 12%. Puriyudha ungalku? Okay. Now A is not a 9%. It's a typo error here. A is a 6%.
Okay, so A is 6%, B is 0%, C is a 6%, D is a 3%. Okay, so I am a 12%. So trade discount, how will you calculate? From my personal BP. Okay, என்னோட personal BP எவ்வளோ 200 into BV into my level, that is 12%. என்னோட trade discount உங்களுக்கு வரும். So உங்களோட group personal BP அது 200 இருக்கட்டும் 250 இருக்கட்டும் 300 இருக்கட்டும் அதிலேந்து BV into உங்களோட level தான் உங்களோட trade discount நீங்க calculate பண்றது. Okay, now நம்ம incentive பார்க்கலாம். Okay, so incentive பார்க்கும்போது இங்க A இது வந்து தப்பா இருக்கு, just leave off A, அதை நம்ம தனியா calculate பண்ணிக்கலாம். Okay, A is a 6%. So now look at it. A வந்து 6% இருக்காங்க. Okay, A 6% சொல்லும் போது இந்த 1000 point வந்து A ஓட personal point கிடையாது. Remember this very carefully. Okay, A order 1000 points is not his personal point, it is his group point. Okay, A maybe I have done 200 points, balance 800 from her depth below lines length vandirkalam. Okay, so 1000 point is A's group point, so A is a 6%. So A order incentive enge varum 1000 into 36 into 12 minus 6. 12 minus 6 is how much? 6%. Okay, so anga 1000 into 36 into 6% order income varum. Now look at B. B is a 0%. Yeah, she's a business class person. Yeah, so 150 into 36, complete 12% kana incentive I will get it because B is at 0%. Now look at C. Yeah, 800 is solradhu, it's a group point. Okay, 800 into BV into my level difference, 12 minus 6, it is 6%. Now look at D. D is a 3%. Okay, 350 into 36, 12 minus 3 evlo, it's a 9%. Right, so that is the incentive you earn from your downline. Did you understand? புரிஞ்சதா எப்படி income வருது? இது you don't need to calculate every month. This is for you to understand how the income, how the PD is generated. Okay, are you clear? Are you clear? Fantastic. Okay, now let's look at or a 22% order income. Okay, so now in the calculation purpose I have put 5 legs and all. Remember this. Now today you all are working on power leg system. Yeah, power leg is the most powerful system where you get your titles, everything faster. Okay, in the 5 legs I have showed you just to make you understand how the calculation. But whatever power leg system your leader is asking you to follow, please follow that. Whether it is 2 plus 1, whether it is 2 plus 2, whichever, you have to follow that. Okay, this is just for a calculation purpose I am showing you. Okay, now trade discount for 22%. Okay, and not a personal BP is what? It is 200. Okay, and I have 12% or below, 9 irukku, 0 irukku, 15 irukku, 9 irukku. Okay, what is my total point? Can you somebody say what is my total point? Can somebody say? Okay, let me hear from more people. Okay, can I want everyone to calculate. Okay, fantastic. I'm getting right answers. So 11,550 is my total point. Okay, now 10,000 pannale I become senior manager. Do I need to do more than that? Or நான் 10,000 பண்ணும்போது stop பண்ணிடணுமா, break போட்டுடணுமா? Yeah, அப்படின்னு கிடையாது. More you do, more you get your income. Remember this. Okay, there is no full stop on anything. Okay, be smart in business. Okay, remember this. Yeah, so I will, what is the trade discounting? 200 is my personal BP into BV into my level. That is 22%. I will earn my trade discount. Now look at the incentive. Okay,
A வந்து 12%, 3000 points. Yeah, A is a 3000 points means A is group point is that. So incentive வந்து எப்படி 3000 into 36 into 10%. What is 10%? 22 minus 12 is 10%. So அந்த மாதிரி தான் B லந்து you get it. அதே மாதிரி தான் C. C is a 0%. So complete 22% கான income எனக்கு வந்திடும். Okay, now D is 15%, E is 9%. So now ஒரு senior manager ஆகும்போது எனக்கு கீழே இருக்கிற லெவல்க்கு ஏத்த மாதிரி I can earn the incentive. But இங்க இன்கம்ல பார்க்கும்போது you see one 4,000 rupees here. You didn't see this in 12%. You're seeing here it is. Yeah. What is this 4,000? Yeah. When you become a senior manager and when you do your LC, yeah, when you do leaders club criteria completed, அப்போ உங்களுக்கு கிடைக்கிற bonus தான் LC. So senior manager ஆகும்போது I will get additional 4,000 if I complete my LC target. Okay, I will explain LC separately. Okay, so for 4,000 is an additional money which I get it over there. Do you understand? புரிஞ்சுதா புரியலையா? Okay. This is very important for you to understand. Please pay attention. Okay, now defaulter. I will explain the defaulter. Okay, for example, நானும் என்னோட downline ஒரே level இருந்தால், for example, I am the upline. Okay, நான் வந்து 3000 pointல இருக்கிறேன். என்னோட downline 2400ல இருக்கு. யாருக்கு அந்த level? So my downline is a 12% and I am a defaulter in 3000 points. Remember, upline and downline ஒரே level இருக்க முடியாது. When you become defaulter, you will not earn. Yeah, defaulter will not get any income. Yeah, so please புரிஞ்சுக்கோங்க இது. upline and downline ஒரே level இருக்க முடியாது. Okay, for now I have explained Priya. Once more I'm explaining. Now upline irukena. For example, Priya is upline. Priya is at 3000 points. Priya கீழே இருக்கிற person 2400ல இருக்காங்க. அப்படினா அந்த கீழே இருக்கிற personக்கு தான் அந்த title valid because அவங்க கரெக்ட்டா 12%ல இருக்காங்க means அவங்களும் நீங்களும் ஒரே லெவல்ல இருக்கீங்க. Yeah, so உங்க downline 2400 pointsல இருக்கும்போது நீங்க 4000 pointsக்கு போகல அப்படினா that means அடுத்த லெவலுக்கு நீங்க போகல அப்படினா நீங்க defaulterக்கு எந்த benefitsமே இருக்காது. Yeah, so this is very very important. Okay, so upline and downline cannot be in same level. You need to one level மேலே இருக்கணும். Be very clear. அதே மாதிரி சீனியர் மேனேஜர் ஆகும்போது நிறைய பேர் கேட்கறது மேம் நானும் 22% என்னோட டவுன்லைனும் 22% அப்ப நாங்க டிஃபால்ட்டா? அப்படி இல்ல. உங்க கீழே நீங்க சீனியர் மேனேஜர்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களோட சைட்ல மினிமம் 4000 பாயிண்ட்ஸ் நீங்க வச்சில்லனா நீங்க டிஃபால்ட்டர். ஓகே, சோ நீங்க ஒரு ஸ்பிளிட் அவுட் கொடுக்கும்போது உங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் லெக் சேர்த்து உங்களுக்கு 4000 பாயிண்ட் இருக்கணும். 4000 பாயிண்ட்க்கு கீழே இருந்தால் உங்களோட சீனியர் மேனேஜர் டைட்டில் இஸ் நாட் வேலிட். You are a defaulter. Okay, so remember this. In 12, 15, 18 or 9%, 6% defaulter எப்படி வரும்? When you become same level with your downline. Yeah, senior managers மேல நான் 4000 செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணல அப்படினா, so I have a downline who is a senior manager, எனக்கு சைடுல 4000 points இல்ல அப்படினா then I will become a defaulter. Okay, so please remember this. Becoming defaulter is not any fun. You will not earn anything. So you and your downline cannot be in the same level. Yeah, and when you giving a senior manager, you need to have side 4000 points. Okay, adu ஞாபகம் வெச்சுக்கோங்க. Your second line or third line together you need to have 4000. If you have below 4000, you are a defaulter. Your title is not valid. Yeah, you will miss many qualifications. Yeah, so don't become a defaulter. You are here to fulfill your dreams. So work, be smart, right? So understood? Yes. Okay, now let's move on. Yeah, now let's move on to the bonuses. Now உங்ககிட்ட எல்லாம் சொன்னோம், right? PD, incentive, trade discount இதெல்லாம் okay.
But big money எங்கேன்னு வரும் தெரியுமா? You get it from bonuses. Yeah, this is very, very important here. So bonus வந்து first levelல நம்ம senior managers கொடுக்கும்போது நம்மளுக்கு இங்க Oriflame bonus கிடைக்கும். Second levelல senior managers கொடுக்கும்போது நமக்கு gold bonus. அப்படி நம்மளோட depthல நம்ம senior managers கொடுக்கும்போது நம்மளுக்கு different bonuses நம்மளுக்கு கிடைக்கும். Yeah, so this is very, very important. Yeah, so I will explain this again in details very clearly. Yeah, now first bonus வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்கவே கொடுக்கலனா கூட நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் தான் லீடர்ஸ் கிளப் போனஸ்ன்னு சொல்றது. ஓகே, சோ இது வந்து நம்ம எல்சி டார்கெட், நம்மளுக்கு எல்சி டார்கெட்ஸ் வந்து 15%ல இருந்து எல்சி டார்கெட்ஸ் நமக்கு இருக்கிறது. யா, அந்த டார்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு 15 and 18ல வந்து நம்மளுக்கு வந்து கான்ஃபரன்ஸுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யா, சோ மேனேஜர் செமினார் ஆர் டைரக்டர் செமினார் யூ கெட் அ டிக்கெட் இஃப் யூ டூ எல்சி at 15 and 18. But when you become a senior manager, yeah, adilende when you do LC targets, you will start earning an additional bonus. So senior manager will earn 4,000, director will earn 5,000, senior director 6,000. So like that, you earn up to diamond director. Okay, so this is where you earn. So diamond director can earn up to 15,000 வரைக்கும் earn பண்ண முடியும். Yeah, so LC ஓட targets எல்லா மாசம் உங்களுக்கு வரும். யா, உங்களோட ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ல லாஸ்ட் பேஜ்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்சி போனஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சீனியர் மேனேஜருக்கு மேல நான் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்ட், என்னோட பர்சனல் பாயிண்ட் 150 பாயிண்ட் இருக்கணும். 150 பாயிண்ட் ஐ ஷுட் பிளேஸ். யா, அப்புறம் 4000 பிபி, தட் மீன்ஸ் நான் கீழே ஒரு பிரேக்கவே கொடுத்து, நான் ஒரு சீனியர் மேனேஜர் கொடுத்து சைட்ல 4000 மெயின்டைன் பண்ணாதான் எனக்கு எல்சி போனஸ் கிடைக்கும். ஓகே, தென் எல்லா மாசம் ஆக்டிவிட்டியும் QR பர்சன்டோட டார்கெட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆக்டிவிட்டி பர்சன்டேஜ் இந்த மாசம் ஃபார் எக்ஸாம்பிள் 65% இல்லாட்டி 65% மீன்ஸ் வாட், எனக்கு இப்போ 100 பீப்புள் என்னோட நெட்வொர்க்ல இருக்கேன்னா 65% பீப்புள் ஷுட் பிளேஸ் சம் ஆர்டர்ஸ். சம் ஆர்டர்ஸ்னா 10 பிபிக்கு மேல, 10 பிபிக்கு கீழே இருந்தால் அது ஆக்டிவிட்டியில் வராது, எல்சிக்கு எடுக்க மாட்டோம். ஓகே, 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும். ரைட், அது நீங்க கால்குலேட் பண்ண உங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் என்னவோ அந்த மாசம் என்ன டார்கெட்ஸ் கொடுத்திருக்கோ அது வந்து கால்குலேட் பண்ணி அத்தனை பேரை we have to make them place the orders. Yeah, QR is what? Can somebody say what is QR? நான் beginningல அந்த definition explain பண்ணும்போது சொல்லியிருந்தேன். What is QR? Can I hear some answer? Qualified recruit, right? Yeah, so QR percentages உங்களுக்கு இருக்கு. அதை ஜாயின் பண்ணி 30 டேஸ்க்குள்ள 100 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்க, அது நம்மளோட டீம்ல இருந்து அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, சோ அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரியான எல்சி போனஸ் நம்மளுக்கு earn பண்ண முடியும். Now cash awards. Understand, Oriflameல மட்டும் தான் ஒரு லெவல்ஸ்க்கு கேஷ் அவார்ட்ஸ் நம்ம கொடுக்கிறது. யா, வேற எந்த வெளியில எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் நீங்க போய் பார்த்தாலும் ஒரு டைட்டிலுக்கும் கேஷ் அவார்ட் கொடுக்கிறது எங்கேயுமே கிடையாது. இது ஆரிஃப்ளேம்க்கு ரொம்ப ப்ரௌடா நீங்க பேசப்படுற ஒரு விஷயம். யா, 17 கேஷ் அவார்ட்ஸ் நமக்கு இருக்கிறது. 50,000ல இருந்து 5 crore கேஷ் அவார்ட்ஸ் வரைக்கும் ஒரு பர்சனால இங்க எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் 11 crore கேஷ் அவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே உங்களுக்கு இருக்கிறது. Remember this. ஒரு சிங்கிள் பர்சன்னால 11 crore cash award you can take it. So don't miss the opportunity. Understand, நம்மளோட நெட்வொர்க் விட்த்திலும் டெப்த்திலும் க்ரோ ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து டைட்டில்ஸும் நம்மளுக்கு கேஷ் அவார்ட்ஸ் போனஸஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கேஷ் அவார்ட்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல, இது வந்து லாஸ்ட் இயரோட கணக்கு தான் இது காட்டுறோம். 169 crore PD நம்ம வந்து பே அவுட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் லுக் அட் திஸ். யா, 4.4 crore கேஷ் அவார்ட்ஸ் கொடுத்திருக்கோம். யா, 1313 நியூ டைட்டில்ஸ், 1313 நியூ டைட்டில்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2020 இதுக்கு எல்லாம் டபுளா இருக்கிறது. யா, ஸோ இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி பிக். நமக்கு எல்லாருக்குமே இது ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கிறது. யா, ஸோ நவ் எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி, யா, ஸோ நான் ஒரு 22% ஆனா எப்படி எனக்கு இங்க இன்கம் வரும்?
யா ஸோ நீங்க சொல்லிட்டீங்க அப்லைனும் டவுன்லைனும் ஒரு லெவல் இருக்கக்கூடாதுன்னு நான் டிஃபால்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் ஒரு 22% ஆயிடுச்சுன்னா ஹவு வில் ஐ கெட் மை இன்கம்? யா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி. யா ஸோ நான் ஒரு டிஃபால்டர் ஆகக்கூடாது அப்படின்னா நான் பிரேக்கவே கொடுக்கும்போது என்னோட சைட் லெக்ல எனக்கு 4000 இருக்கணும். தட் உங்களோட செகண்டும் தேர்டும் ஆட் பண்ணி 4000 உங்களுக்கு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நான் இதுக்கு மேலேயான போனஸ் நான் சொன்ன எல்சிக்கு 150 பிபி வேணும். ஃபார் எல்சி போனஸ் ஏர்ன் பண்றதுக்கு 150 பிபி வேணும். பட் ஆரிஃப்ளேமோட மற்ற போனஸஸ் ஆரிஃப்ளேம் போனஸ், கோல்ட் போனஸ், சஃபயர், எக்ஸிக்யூட்டிவ் போனஸ் வரைக்கான எல்லா போனஸும் நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்சனல் பிபி 200 பிபி இருக்கணும். 200 பிபிக்கு கீழே இருந்தால் உங்களால இந்த போனஸ் ஏர்ன் பண்ண முடியாது. Okay, so then this is very very important. So 200 BP இருக்கணும், சைடுல வந்து 4000 BP எனக்கு பிரேக்அவே போய் எனக்கு இருக்கணும். ஓகே, அப்புறம் நம்மளோட போனஸ் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இது. யா ஸோ நான் ஒரு ஸ்பிளிட் அவுட் கொடுத்துட்டு யா எனக்கு கீழே ஒரு சீனியர் மேனேஜர் நான் கொடுத்த பிறகு சைடுல எனக்கு 10,000 பாயிண்ட்ஸ் இருந்தேன்னா yeah, yes, Deebalakshmi, every month you need to do 200 BP to earn bonus. Yeah, so that's a standard format. Once you become senior manager, எல்லா மாசம் 200 பாயிண்ட் பண்ணணும். Yeah, உங்களுக்கு போனஸ் வேணும்னா மிஸ் பண்ணனா it is okay, it's up to you. Yeah, so உங்களோட எல்லா போனஸும் ஆரிஃப்ளேம் போனஸ், கோல்ட் போனஸ், சஃபயர் போனஸ் இதெல்லாம் நீங்க ஏர்ன் பண்ணோம்னா நம்ம பிரேக்கவே கொடுத்துட்டு நம்ம சைட்ல 10,000 பாயிண்ட்ஸ் வச்சா உங்களுக்கு எல்லா போனஸும் கிடைக்கும், எதுவும் மிஸ் ஆகாது, கம்ப்ளீட் போனஸ் வந்துடும். இல்ல நான் பிரேக்கவே கொடுத்து எனக்கு கிட்ட 4000ல இருந்து 999 வரைக்கும் தான் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் 4000 இருக்கு, அடுத்த மாசம் ஐ டெவலப்ட் டு 6000, அதுக்கு அடுத்த மாசம் ஐ டெவலப்ட் டு 8000. ஸோ ஐ கெட் சம் போனஸ் based on my side points. புரியுதா உங்களுக்கு? என்னோட பர்சனல் குரூப் பாயிண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி சம் போனஸ் எனக்கு கிடைக்கும். பட் என்னோட குரூப் பர்சனல் குரூப் பாயிண்ட் ஸ்பிளிட் அவுட் போயிட்டு எனக்கு 4000க்கு கீழே தான் பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபர்ஸ்ட் சீனியர் மேனேஜர்ஸ் கொடுக்கும் போது என்னோட சைட்ல ஒரு 1000 பாயிண்ட் தான் இருக்கு, அல்லாட்டி 2000 பாயிண்ட் தான் இருக்குன்னா எனக்கு இந்த போனஸ் எதுவுமே எனக்கு கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? ஐ எம் a defaulter and I will not earn the bonus. நான் ஒரு சிங்கிள் பிரேக்அவே கொடுக்கும்போது என்னோட சைட்ல மினிமம் 4000 பாயிண்ட்ஸ் இருந்தால்தான் என்னால சம் போனஸ் ஏர்ன் பண்ண முடியும். நான் ஒரு ஸ்மார்ட் லீடரா இருந்தால் within 1 month or 2 months என்னோட சைட் பாயிண்ட் நான் 10,000 மேல நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்னோட போனஸ் எங்கேயுமே பாஸ் அவுட் ஆகாது, எனக்கு கம்ப்ளீட் போனஸும் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மினிமம் கேரண்டி இந்த இது வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு லெக்ல மட்டும் இல்ல ஒர்க் பண்ண வேண்டியது, என்னோட சைட் லெக்கும் நான் டெவலப் பண்ணி ஸ்மார்ட்டா நான் எடுத்துட்டு போறது தான் என்னோட பிசினஸுக்கும் என்னோட ஏர்னிங்ஸ்க்கும் நல்லது விஷயம். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ த மேஜிக் என்னது? 10,000 பாயிண்ட்ஸ் பர்சனல் பிபில நான் வைக்கிறது தான் என்னோட மேஜிக் டு earn the complete bonus. ஸோ எப்படி எல்லாம் போனஸ் வரும்? ரிமெம்பர் ஆரிஃப்ளேம்ல விட்த்திலும் ஒர்க் பண்ணணும், டெப்த்திலும் ஒர்க் பண்ணணும். யா ஸோ விட்த்தில ஒர்க் பண்ணும்போது நமக்கு டைட்டில் வரும். யா டெப்த்தில் ஒர்க் பண்ணும்போது போனஸஸ் வரும். ஓகே, ஸோ வித் ஃபர்ஸ்ட் லெவல்ல வர எல்லா சீனியர் மேனேஜர்ஸ் கிட்டேனும் எனக்கு 5% ஓரி போனஸ் எனக்கு கிடைக்கும். யா செகண்ட் லெவல்ல இருந்து வர சீனியர் மேனேஜர்ஸ் கிட்ட எனக்கு கோல்டு போனஸ் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஆனால் இதுக்கு மேல நீங்க கோல்ட் போனஸ்ல இருந்து சஃபயர், டைமண்ட், டபுள் டைமண்ட், எக்ஸிக்யூட்டிவ், ஸோ அது டெப்த்தில் வர போனஸஸ். தேர்ட் லெவல்ல வர்றது சஃபயர், ஃபோர்த் லெவல்ல டைமண்ட், அப்படி. ஆனா இந்த போனஸஸ் நீங்க ஏர்ன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த விட்த்ல ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரிஃப்ளேம் போனஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வர்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு 5% வரும். ஆனால் கோல்டு போனஸ்னு நம்ம சொல்லும் போது அந்த பேர் இருக்கு பாருங்க, கோல்டுன்னு என்ன? 2 ஸ்ட்ரக்சர் வேணும். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த செகண்ட் லெவல்ல இருந்து வர சீனியர் மேனேஜர் கிட்ட எனக்கு கோல்டு போனஸ் வரும். ஓகே, தேர்ட் லெவல்ல இருந்து சஃபயர் போனஸ் எனக்கு வேணும் அப்படின்னா சஃபயர்னா எத்தனை லெக்? 4 லெக் ஆர் 5 லெக்ஸ். ஓகே, சோ எனக்கு அந்த லெக் ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் தேர்ட் லெவல்ல இருந்து எனக்கு அந்த போனஸ் வரும். ஸோ டைமண்ட் போனஸ்ன்னு சொல்லும் போது
டைமண்ட்னா என்ன 6 legs. So first levelல எனக்கு 6 senior managers first level இருந்தாதான் 4th levelல இருந்து டைமண்ட் போனஸ் வரும். அதேதான் டபுள் டைமண்டுக்கும் எக்ஸிகியூட்டிவ் போனஸ்க்கும். ஓகே, சோ எந்த போனஸ் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எந்த லெவல்ல நான் சீனியர் மேனேஜர் கொடுக்கும்போது எந்த லெவல் போனஸ் எனக்கு வரணுமோ அந்த லெவல் எனக்கு வரணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி அந்த ஸ்ட்ரக்சர்ல சீனியர் மேனேஜர்ஸ் எனக்கு இருந்தால்தான் எனக்கு இந்த போனஸஸ் எனக்கு வரும். Alright, so remember in Oriflame width is also important, depth ரெண்டுமே நம்ம நோக்கி ஒர்க் பண்ணாதான் இங்க growth வர முடியும் உங்களால. ஓகே, சோ இந்த லைன் நான் பார்க்க மாட்டேன், இது எனக்கு இல்ல, அது பிசினஸ்ல அது எதுவுமே கிடையாது. பிசினஸ்ல யூ ஷுட் நோ எது நான் ஃபோக்கஸ் பண்ண எனக்கு எது வரும். சோ width is important for the titles, depth is important for the bonuses. Okay, this is a big money in Oriflame. அண்ட் இன்கம் நம்ம பார்க்கும்போது, ஸோ மேனேஜர் லெவல்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடி தான் ஜாஸ்தி இருக்கும், தென் இமீடியட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ டைரக்டர் சீனியர் டைரக்டர்ல வரும்போது நீங்க பாருங்க இங்க போனஸஸ் ஆட் ஆகுது, 35% போனஸ் வருது. ஏன்னா ஒரு போனஸ் வருது 5%. யா, ஸோ நம்மளுக்கு வந்து இங்க எல்சி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது. தென் கோல்ட் டைரக்டர் சஃபயர் நீங்க பாருங்க நமக்கு போனஸஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கும், ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட இன்கத்துல. யா, நவ் டைமண்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ்ல பாருங்க மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போனஸஸ்ல இருந்து தான் நம்மளோட இன்கம் வருது. ஸோ ரிமெம்பர் இந்த பிசினஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம டைரக்டர் டைட்டிலுக்கு மேல நம்ம விட்த்தும் டெப்த்தும் ஃபோக்கஸ் பண்ணும் போதுதான் நம்மளோட இன்கம் அன்லிமிட்டடா நம்மளால இங்க ஏர்ன் பண்ண முடியும். ரிமெம்பர் திஸ். நான் ஒரு லெக்ல தான் ஒர்க் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் ரெக்ரூட் பண்ண மாட்டேன், நான் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா இங்க எந்த டிஃபரன்ஸும் வராது. Understand your roles and responsibility clearly. So உங்க இன்கம் உங்களுக்கு அவசியம்னா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க, width and depth. and இதுக்கெல்லாம் சீக்ரெட் என்னது? ரிக்ரூட்மெண்ட் ஹேபிட்டா எடுத்தால்தான் விட்த்திலும் டெப்த்திலும் நம்மளால grow ஆக முடியும். So next one பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ், சூப்பர் பிசினஸ் கிளாஸ். Yeah, so 150 BP நான் பண்ணும்போது நான் வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ் பர்சன், எனக்கு அடுத்த மாசம் 2 ப்ராடக்ட் 40%ல எடுக்க முடியும். தென் சூப்பர் பிசினஸ் கிளாஸ் சொல்றது 200 BP நான் பண்ணும்போது சூப்பர் பிசினஸ் கிளாஸ், அதுல எனக்கு 3 ப்ராடக்ட்ஸ் at 40%ல என்னால எடுக்க முடியும். யா, தென் நமக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி ஆஃபர்ஸ் இருக்கு. ரிமெம்பர் இது எல்லாமே காசு தான், இதெல்லாம் சும்மா வர்றது கிடையாது, எல்லாத்துக்கும் இன்கம் இருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்திலும் அது காசு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது. யா, தென் நம்மளுக்கு புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு இங்க வெல்கம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு 3 months. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு சிசி கிரீம் கிடைக்கும், செகண்ட் மந்த் அவங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தேர்ட் மந்த் அவங்களுக்கு இந்த பேக் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல எவ்வளவு பெரிய சேவிங் இருக்கிறது இந்த வெல்கம் ப்ரோக்ராம்ல. யா, ஐதர் நமக்கு நம்ம யூஸ்க்கு இது வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம இது வந்து வித்தனா நம்மளுக்கு அந்த காசும் we can make it. யா, then we have sponsoring benefits, right? campaigns இருக்கிறது நம்மளுக்கு, அதுல நம்மளுக்கு big earning இங்கே இருக்கிறது. யா, then leader drivers இங்கே இருக்கு. then dream program. யா, நம்ம இப்ப நம்மளோட சக்சஸ் பிளான்ல நம்ம இப்ப பிடி இன்சென்டிவ் போனஸஸ் இதெல்லாம் இல்லாம அடிஷனலா வர ஒரு விஷயம் தான் ட்ரீம் ப்ரோக்ராம். சோ ஒரு கோல்டு டைட்டில் நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இங்க வந்து ஒரு அடிஷனல் 4 இயர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இங்க இந்த ட்ரீம் ப்ரோக்ராம் மணி நீங்க உங்களோட பிடில இருந்து எல்லாம் கட் பண்ணி கிடையாது, இது செப்பரேட்டா உங்களுக்கு வர்றது ஒரு இன்கம், ரைட்? சோ இது வந்து நீங்க காரு, வீடு, எஜுகேஷன், குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக நீங்க இது யூஸ் பண்ணிக்க முடியும். சோ கோல்டு நோக்கி நீங்க ஒர்க் பண்ணும் போது இது உங்களுக்கு சைன் பண்ணி இந்த 4 இயர்ஸ்ல ஒரு பிக் சேவிங் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு முடியும். அது கழிச்சு நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குளோபல் கார் ப்ரோக்ராம் இருக்கு. சக்சஸ் பிளானோட உச்சத்துல அந்த பிரசிடென்ட் டைட்டில்ல கிடைக்கிற 3 கார்ஸ் தான் இது லக்ஸுரி கார்ஸ். யா, சோ இது எல்லாமே உங்களுக்கான பெனிஃபிட்ஸ்ங்க தான். அது இல்லாம நம்மளுக்கு 3 நேஷனல் ட்ரிப்ஸ் இருக்கு, 2 மேனேஜர் செமினாரும் ஒரு டைரக்டர் செமினாரும் நம்மளுக்கு இருக்கிறது. யா, அது 3 ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்கிறது, 4 டிக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு. யா, சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பேங்காக் குவாலிஃபிகேஷன் நடக்கிறது. சோ இங்க இருக்கிற எல்லாரும் புதுசா வந்தவங்களாகட்டும், போன மாசம் ஜாயின் பண்ணவங்க, எவ்ரிபடி கேன் குவாலிஃபை ஃபார் பேங்காக். நீங்க ஒரு நியூ சீனியர் மேனேஜர் ஆய் நீங்க 1 month நீங்க மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு பேங்காக்ல 3 nights and 4 days உங்களால என்ஜாய் பண்ண முடியும். யா, ஸ்பெயின் கோல்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு,
இந்த மாசத்துல இந்த கேப் டவுனும் ஜம்பேசி இருக்கிறது, டைமண்ட் கான்ஃபரன்ஸ் அண்ட் குளோபல் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஃபரன்ஸ். ஸோ லுக் அட் த பாசிபிலிட்டிஸ். எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு இங்க இந்த சக்சஸ் பிளான் நம்மளுக்கு கிடைக்கிறது. So definitely understand. Oriflame கூட travel பண்றதுன்னு சொல்றது வந்து it's a completely ஒரு experience தான். நீங்க இங்க பாக்குற இந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, இது ரியல் டைரக்டர் செமினார்ல இருக்கிற பிக்சர்ஸ் தான். So world class recognitions. நீங்க பண்ற ஒரு விஷயத்துக்கும் இங்க வந்து உங்களை வந்து கிங் அண்ட் குவீன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. So best என்ன சொல்றது, நம்மளோட கான்ஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் தான் சொல்லலாம். நம்மளோட கான்ஃபரன்ஸ்க்கு வந்து குளோபல் அவார்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. So it's an experience. நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புரியும். So remember, இந்த குவாலிஃபிகேஷன் டைரக்டர் செமினார் பேங்காக் இது வந்து அட் எனி பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்க. இப்பவே நீங்க உங்க லீடர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க, ரிக்ரூட்மெண்ட் கையில் எடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, அன்லிமிட்டடா ரெக்ரூட் பண்ணுங்க, so that you can qualify for this conference. குவாலிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது, ரெகக்னிஷன்ஸ், ஐடென்டிட்டி எல்லாமே இங்க கிடைக்கும் உங்களுக்கு. And when we talk about gold conference, foreign trips க்கு வந்து it's all about points. So நம்ம கீழே கொடுக்கிற ஒரு சீனியர் மேனேஜர்ஸும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல. So டெப்த் இல்ல, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மாசம் எனக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சனை நான் சீனியர் மேனேஜர் ஆக்கும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, சோ அவங்க அடுத்த மாசம் அது மெயின்டைன் பண்ணும்போது இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆகும். பிளஸ் நான் செகண்ட் லைன் என்னோட கோல் லைன் பிரேக்கவே கொடுக்கும்போது அது எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் பீரியட்ல இருந்து ஏப்ரல் டு மார்ச்சுக்குள்ள 18 பாயிண்ட் நான் அக்யூமுலேட் பண்ணா எனக்கு ஸ்பெயினுக்கான ஒரு டிக்கெட் எனக்கு கிடைக்கும். ஆல்ரைட், ஸோ கோல்ட் கான்ஃபரன்ஸ், டைமண்ட் கான்ஃபரன்ஸ் இது எல்லாமே பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க 1 இயர்ல அக்யூமுலேட் பண்ற, நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல கொடுக்குற சீனியர் மேனேஜர்ஸ் கவுண்ட் தான் இந்த பாயிண்ட்ஸ் சொல்றது. இது வச்சுதான் உங்களோட ஃபாரின் ட்ரிப்ஸ் டிராவல் பண்றதுக்கு நீங்க குவாலிஃபை ஆகுறது. அது இல்லாம 6 LC வேற நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, சோ பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தா ஃபாரின் குவாலிஃபிகேஷன் போக முடியாது. 18 பாயிண்ட்ஸ் பிளஸ் 6 LC பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களால ஒரு ஃபாரின் ட்ரிப் நீங்க டிராவல் பண்ண முடியும். Alright, so remember, Oriflameல it's all about நம்மளோட பாஸ் என்ன சொல்றது, பாக்ஸஸ் எப்பவுமே ரெடியா இருக்கணும். பிகாஸ் ஒரு வருஷத்துல நம்ம கிட்ட 6 கான்ஃபரன்ஸ் இருக்கு. 3 நேஷனல் 3 இன்டர்நேஷனல் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நம்பர் 1 லீடர் கம்னிஜா சொல்றது பாத்தீங்கன்னா, ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ட்ரூ. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், ரைட்? நம்மளுக்கு வந்து தடங்கள் வரும், நம்மளுக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ், சேலஞ்சஸ் எல்லாம் வரும். விட்டுட்டு போயிடலாம் தோணும். இட்ஸ் ஈஸி டு குவிட், ரைட்? பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஏந்திரிச்சு ரைட்டான ஒரு கைடன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது டெஃபினெட்லி இங்க உங்களுக்கு உங்களோட ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த பிகினிங் நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் தான். நம்ம ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இங்க டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். ஆக்ஷன் இல்லைன்னா இங்க எந்த டிஃபரன்ஸும் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். சோ இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா, she is our number 1 global leader, தமிழா. இன்னைக்கு தமிழா உயிரோட இல்ல. தமிழா இறந்து போய் ஆல்மோஸ்ட் 11-12 இயர்ஸ் ஆகுது. இது அவங்களோட டைமண்ட் பிரசிடென்ட் ரெகக்னிஷன். தட் இஸ் த டாப் 1 5 crore கேஷ் அவார்ட் எடுக்கிற ரெகக்னிஷனோட பிக்சர் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க 11-12 வருஷமா உயிரோட இல்லைனாலும் இன்னைக்கும் குளோபல் நம்பர் 1 இருக்கிறது அவங்க தான். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் அவங்க செட் பண்ணிருக்காங்க. 7,000+ லீடர்ஸ் அவங்களோட நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் அவங்களோட ஹஸ்பண்டும் டாட்டரும் தான் இந்த பிசினஸ் இன்னைக்கு நடத்திட்டு போறது. ஸோ ரிமெம்பர், இந்த பிசினஸ் வந்து 1 மந்தோ 1 இயரோ 2 இயர்ஸ்க்கோ பண்ற பிசினஸ் கிடையாது. உங்க ஜெனரேஷனுக்கு நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண முடியிற ஒரு பிசினஸ். அதனாலதான் சொல்ற, ஐடென்டிஃபை யோர் ட்ரீம். உங்களுக்கு எந்த டைட்டில் வேணும், உங்களுக்கு என்ன இன்கம் வேணும், உங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டைல் வேணும்னுள்ளது நீங்க டிசைட் பண்ணா மட்டும்தான் டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். சோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான். So as I told in the month beginningல, இந்த மாசம் 200 ரெக்ரூட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தால்தான் இந்த மாசம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். சோ அந்த 200 ரெக்ரூட் கொண்டு வரதுக்கு நான் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், ரெக்ரூட்மெண்ட்க்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளவு ட்ரைனிங்ஸ் பண்ணணும், என்ன எவ்வளோ விஷயங்கள் நான் ஒரு நாளைக்கு பண்ணணும், எத்தனை மணி நேரம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ ரிமெம்பர்,
உங்களோட ட்ரீமை வந்து சக்சஸ் பிளான் கூட நீங்க கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இங்க ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு கொண்டு வர முடியும். All right, so believe in yourself, believe in the opportunity, then you can definitely make a big difference here. All right, so wishing you all the best. Hope இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், benefits of success plan, and also understand this in a right way so that you can make a big difference in your life.